உலக சுகாதார நிறுவனத்தின் அதாவது WHO தரவுகளின்படி புகைப்பிடித்தல் உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் 70 லட்சத்திற்கும் அதிகமான இறப்புகளுக்கு காரணமாகிறது. அந்த வகையில் கடந்த 2024ஆம் ஆண்டு மாலத்தீவு மக்கள் தொகையில் 15 முதல் 69 வயதுக்குட்பட்டவர்களில் சுமார் 25.5% பேர் புகையிலையை பயன்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஆண்களின் பங்கு 41.7%, பெண்களின் பங்கு 9.3% இருந்தது. இதை கட்டுப்படுத்தும் நோக்கில் மாலத்தீவு சுகாதார அமைச்சகம் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. அதன்படி ஜெனரேஷனல் டொபாக்கோ யூசர்ஸ், அதாவது தலைமுறை சார்ந்த புகையிலை பழக்கத்திற்கு தடை விதித்த முதல் நாடாக மாலத்தீவு உருவெடுத்துள்ளது. இதன் மூலம் ஜனவரி 2007ஆம் ஆண்டு அல்லது அதற்கு பிறகு பிறந்த நபர்கள் எந்த வடிவத்திலும் புகையிலையை வாங்குவதற்கோ பயன்படுத்துவதற்கோ அல்லது விற்பதற்கோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவு சுகாதார அமைச்சகம் இந்த நடவடிக்கையை பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கும் புகையிலை இல்லாத தலைமுறையை மேம்படுத்துவதற்கும் தேசத்தின் முயற்சிகளில் இது ஒரு வரலாற்று மைல்கல் என்று குறிப்பிட்டுள்ளது. ஜனவரி 2007 அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்கள் எந்த வடிவத்திலும் புகையிலையை வாங்குவது, பயன்படுத்துவது அல்லது விற்பது மீதான இந்த தடை அதிபர் முகமது முயிசுவால் அங்கீகரிக்கப்பட்ட புகையிலை கட்டுப்பாட்டு சட்டத்தின் 2வது திருத்தம் மூலம் இயற்றப்பட்டுள்ளது. புகையிலை மட்டுமின்றி வயது வித்தியாசமின்றி அனைத்து நபர்களுக்கும் பொருந்தும் வகையில் மின்னணு சிகரெட்டுகள் மற்றும் வேப்பிங் தயாரிப்புகளின் இறக்குமதி, விற்பனை, விநியோகம், வைத்திருத்தல் மற்றும் பயன்பாட்டிற்கும் இந்த தடை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மாலத்தீவின் இந்த புதிய முயற்சி சர்வதேச அளவில் வரவேற்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.